உனக்கு என்ன பிடிக்குங்கிறது கூட எனக்கு தெரியாதுடா. ஆனா உனக்கு என்ன பிடிக்காதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு தெரியும். என்னதுடா என்ன பிடிக்காதுல்ல உனக்கு? யார நம்பர்னே தெரியல தாசண்ணா. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. இந்தியா கூட்டணிங்கிறது இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இது வந்து ஒரு அவியல். இது கேரளா அவியல். எல்லா காய்கறியும் போட்டு கேரளால ஒரு அவியல் பண்ணி வைப்பான். ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்ட். இந்தியா கூட்டணி அவியல் அவியல் தான். இந்த அவியல் தான் நாங்க கூட்டி நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குன்னு மக்கள் விரும்புறாங்க. ஒருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். வட மாநிலங்கள்ல அவங்களுக்கான இப்ப வர நடக்கக்கூடிய 3 ஃபேஸுமே அவங்களுக்கான ஏற்கனவே சாதகமா இருந்த தொகுதிகள் மாதிரி தானே இருக்கு சார். நீங்க சாதகம்னா நீங்க என்ன, நீங்க பாட்டு பாடுறது சாதகம் பண்றீங்களா? சரிகமான்னு சாதகம் பண்றீங்களா? இது அரசியல் சார். இது அரசியல். இது அவியல் பண்ண முடியாது. அரசியல்ல அவியல் பண்ணாங்க. நம்ம அவியல் நாங்க அவியல், எங்க கட்சி அவியல். பட் இதுல அவியல் பண்ண முடியாது. ஏன் இப்படி வளர்றீங்க? கோயிலுக்கு போனோமா ஊருக்கு புறப்பட்டோமான்னு இருக்கணும். அடுத்தவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. தமிழ்நாட்டுல இது ஒன்னும் ப்ராப்ளமே இல்ல. இது வந்து எங்க கூட்டணி 40 தொகுதியும் வந்துரும். இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி 40 வந்துரும். சரிங்களா? ஒருத்தனுக்கு பிறந்தவனாடா இப்படி போய் சொல்றேன்னு கேட்போமா கேட்க மாட்டோமா? நீங்க எங்க டேட்டா எடுத்தீங்க? டேட்டா எடுத்திருக்கேன். எல்லா டேட்டாவும் நான் மத்தியானம் வெளியிடுறேன். உங்களுக்கு ஒரு காப்பி அனுப்பிச்சு வைக்கிறேன் பாருங்க. இதெல்லாம் யாராவது கேட்டிருந்தாங்கன்னா அங்க இருக்கிற பழைய செருப்பால அடிச்சிருப்பாங்க. நீங்க எங்க எடுத்தீங்க? நீங்க போயிருந்தீங்க? நான் போல. எங்களுடைய கீஸ் டு நியூ வேர்ல்டுன்னு ஒரு அமைப்பு இருக்கு, தன்னார்வ தொண்டு அமைப்பு இருக்கு. அதுல என்கிட்ட வேலை செய்யறவங்க கம்மி. பட் அதுல இருக்கக்கூடிய தன்னார்வர்கள் வந்து த்ரூ அவுட் வேர்ல்டு ஃபுல்லா இருக்காங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? வேர்ல்டு ஃபுல்லா இருக்காங்க. இந்தியா முழுக்க என்ன சொல்லுங்க? இல்ல, வேர்ல்டு ஃபுல்லா எனக்கு ஆள் இருக்காங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஒவ்வொரு என்ன எடுத்தாங்க அவங்க வந்து சர்வே எடுத்திருக்காங்க. எத்தனை நாள் எடுத்ததுங்க ஐயா? இது கிட்டத்தட்ட நம்ம என்னைக்கு எலெக்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணி பிரதமர் வந்து தேர்தல் பிரச்சாரத்துல இறங்கினார முழு மூச்சா அன்னையில இருந்து எடுக்கப்பட்டது. என் மேல நம்பிக்கை இல்லையா? ஏன்னா ஒரு பெரிய மனுஷன் வேலை மனக்கிட்டு உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு யோசிக்கிறேன். இது ஒரு தனி பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒரு அமைப்பே வச்சிருக்கீங்க. அமைப்பு என்கிட்ட நிறைய பேர் வேலை பார்க்கறாங்க. அந்த ஆள் என்ன சொன்ன? எங்களுடைய கீஸ் டு நியூ வேர்ல்டுன்னு ஒரு அமைப்பு இருக்கு, தன்னார்வ தொண்டு அமைப்பு இருக்கு. அதுல என்கிட்ட வேலை செய்யறவங்க கம்மி. ஏன் என்ன சொன்ன? இது ஒரு தனி பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒரு அமைப்பே வச்சிருக்கீங்க. அமைப்பு என்கிட்ட நிறைய பேர் வேலை பார்க்கறாங்க. இதுல உண்மை ரெண்டும் உண்மைதானே? அட வெக்கம் கெட்டவங்களா, இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? என்னங்க திடீர்னு இப்படி இறங்கல. ஏற்கனவே உள்ளதுதான். நான் அதை வெளிப்படுத்திக்கல. இப்ப இந்த தேர்தல்ல வந்து எனக்கு ரொம்ப அவசியமா இருந்தது. அப்ப நீங்க எடுத்துக்கிற டேட்டா படி இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சிரும். 100க்கு 100 ஆட்சி அமைக்கும். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? சாவுற நேரத்துல கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. எப்பயுமே ஒரு பிரதம மந்திரினா அவரை பாராட்டணும், இல்லைன்னா அவரோட உறவு வச்சா தான் நம்ம மக்களை காப்பாற்ற முடியும். அப்படியா? ஆமா. இல்லைன்னா நம்ம எடப்பாடி அதை பண்ணும்போது நம்ம என்னென்ன பேர் வச்சோம் அவருக்கு? என்ன பேர் வச்சோம்? அடிமண்ணோம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, பறக்க முடியல. இவர் அடிக்கடி அவரை போய் பார்த்துட்டு வராரு. அவங்க வாசல்லே நின்று இருக்காங்க அப்படின்னு நம்ம எடப்பாடிக்கு பேர் வச்சோம்ல. நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டேன். புதிய ரத்தத்தை பாய்ச்ச வேண்டிய நேரம் வந்துருச்சு காங்கிரஸ்க்கு. பாருங்க, திமுகவோடு விலகுவதற்கான ஒரு புள்ளிய நாட்டை எடுத்து போட்டிருக்காரு. खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. நீங்க தப்பா போச்சு பேசுங்க. அவர்தான் சொல்றாருங்க, டெல்லியில காங்கிரஸ் ஆட்சி, தமிழ்நாட்டிலும் காங்கிரஸ் ஆட்சின்றாரு. இவனுங்களை பார்த்தா சண்டை போட வந்த மாதிரி தெரியலையே. சண்டைய வேடிக்கை பார்க்க வந்தவங்க மாதிரில இருக்கு. வால் டியூப் சும்மா இவன் வேற. எங்க ஆளும் தெரியாம காலை விட்டோமோ? எனக்கு அப்படித்தான் தோணுது ராஜா. ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவங்க கனவு காண்றதுல என்ன தப்பு? நேத்து கூட எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான்.
வர நிறுத்துற அவனை. நான் வந்து இந்தியாவுடைய குடியுரிமையை ரெஃப்யூஸ் பண்ணிட்டு நான் அமெரிக்கனுடைய குடியுரிமையை வாங்கிட்டு அங்க போய் செட்டில் ஆனதா கனவு வருது. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். அங்க போய் செட்டில் ஆன மாதிரி எனக்கு, ஏன்னா இப்ப என்னுடைய நண்பர் அங்க இருக்காரு இல்லையா, நெப்போலியன் அங்க இருக்காருல்ல, நெப்போலியன், அது மாதிரி நம்ம ஃப்ரெண்டுங்களா அவரு? ஆமா. சத்தியமா சொல்றேன் சார், எனக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். என்னது இது? ஆசை இல்ல, கனவு. கனவு அது. நீங்க ஆனா செல்வ பெருந்தகை கனவு அப்படி கிடையாது. 57 ஆண்டு காலமா நாங்க ஏமாந்தது போதும்ன்றாரு. நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு. இப்ப 57 வருஷத்துக்கு அப்புறம் எங்க கூட்டணியில இருந்து தான் அவர் இப்ப எம்எல்ஏவா உள்ள உட்கார்ந்துருக்காரு. சரிங்களா? எங்க கூட்டணியில இருந்து தான் வெற்றி பெற்றாரு. திமுக இல்லன்னா காங்கிரஸ் இல்லன்றீங்க தமிழ்நாட்டுல, அப்படியா சார்? எங்களுக்கு நான் தான் சொல்றேனே, எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான் தமிழ்நாட்டுல காங்கிரஸ். எக்ஸ்ட்ரா லக்கேஜ்? ஆமா, நாங்க சுமந்துகிட்டு இருக்கோம். மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. இந்த மாதிரியான ஒரு ரேஸ் நடத்துறதுனால என்ன வேல்யூ எடிஷன் அப்படின்றத உங்களால் சொல்ல முடியுமானா இது வரைக்கும் யாரும் சொல்லலை. இதுக்கு என்ன தரமா சொல்கிறாங்க? F4 ரேஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் வந்து ஒரு தமிழ்நாட்டில் நடக்குதுன்னா அதை நினச்சி வந்து நம்ம பெருமை பண்ணணும். இந்த சீமானு அப்புறம் இந்த ராம்தாஸ் அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அல்ல கைக்கு நக்கல பாத்தீங்களா, அந்த கண்ணத்தை அப்புங்கண்ணா. இது ரொம்ப முக்கியம். ரோடு சரி இருக்குதா, மக்களுக்கு நல்ல ஒரு திட்டம் இருக்குதா? என்ன திட்டம் இல்லை? செய்யாறு அரசு கலை கல்லூரியில் கழிப்பறையில் ஏராளமான குட்டிப்பாம்புகள் நெளியும் வீடியோ வெளியாகி உள்ளது. சுமார் 8500 மாணவ மாணவிகள் படித்து வரும் கல்லூரியில் கழிவறையும் அதன் சுற்றுப்புறமும் முறையாக பராமரிக்கப்படாமல் புதர் மண்டியதால் பாம்புகள் முட்டையிட்டு குஞ்சு பொரித்துள்ளன. ஏண்டா எடுக்கிறது பிச்சை, பேசுறது ஏகத்தாளமா பேசுற. ரோடு சரி என்ன, எங்க ரோடு எல்லாமே பக்காவா தானே இருக்கு. எல்லாம் பாருங்க, எல்லாம் பக்காவா தான் இருக்கு. சென்னை மடிப்பாக்கம் பகுதியில் சாலைகள் மோசமாக இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். சென்னை KK நகர் ஜாபகான்பேட்டை அருகே உள்ள ஐயாவு தெரு, பாரதிதாசன் காலனி பிரதான சாலை, MGR நகர் மார்க்கெட் ரோடு ஆகிய பகுதிகளில் சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கின்றன. சென்னையில் வளர்ந்து வரக்கூடிய முக்கிய பகுதிகளில் ஒன்றான மடிப்பாக்கத்தில் ஆங்காங்கே தோண்டப்பட்டுள்ள பள்ளத்தால் மக்கள் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். சென்னை நகரின் பிரதான பகுதியில் அமைந்துள்ள சாலை பயன்படுத்த முடியாத நிலையில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ரோடு சரி என்ன, எங்க ரோடு எல்லாமே பக்காவா தானே இருக்கு. எல்லாம் பாருங்க, எல்லாம் பக்காவா தான் இருக்கு. அடங்கம்மால, நீ ஒருத்தனுக்கு பிறந்தவனாடா, இப்படி பொய் சொல்றேன்னு கேட்பமா கேட்க மாட்டோமா? பாத்தீங்களா, இது நடத்துறதுனால ஏகப்பட்ட முதலீடு கிடைக்கும். இவன் அல்லகைப்பா, அல்லகைனா எடுப்பு சோறு மிச்ச மீதி போட்டா தின்னுட்டு எதுக்கு எடுத்தாலும் ஆமா போடுறவன். நீ போடா காஷ்மீருக்கு, நாங்களே தீவிரவாதி அனுப்புறோம், அவன் உன்னை சுட்டு கொல்லட்டும். லபடைக்கா பால். அதாவது இன்டர்நேஷனல், அதாவது உலகத்தில் இருக்க எல்லா ஜாம்புகளும் திரும்பி பார்ப்பானுங்க. இப்போ இங்க இது நடத்துல என்ன ஆகும்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்குதுல்ல. மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. என்ன சரியில்லை, இவ்வளோ பெரிய ரோடு எல்லாம் பக்காவா, இதெல்லாம் ஒரு குறையா? ரோடு சரியில்லை. எச்சசோறு வெட்டி போட்டா 8 ஊரு துள்ளலாம். பல்ல பாத்தியா, பெருத்து போன அந்த தவளை கொட்டான் பாத்துறீங்களா? பெருசா பெருத்து போய் இந்த பானை பக்கத்தில் உட்காந்துருக்கும், அந்த மாதிரி இருக்கான். 250 கோடி எதுக்காக ஒதுக்குறாங்க? நம்ம தமிழ்நாட்டோட ஸ்போர்ட்ஸ் வளர்ச்சிக்கு தான் ஒதுக்குறாங்க. என்ன உங்களுக்கு பிரச்சனை இதுல? சரி இல்லன்னா அது ஒழுங்கா சொல்ல, ஏன் மூஞ்சி லோட்ட மாதிரி வச்சிருக்க? நான் உங்க போட்டு சொத்தா எழுதி கேட்டேன். 250 கோடி 500 கோடி ஒதுக்கிட்டோங்க. நம்ம ஸ்போர்ட்ஸ், தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் போகணும். அதுக்கு தான் வந்து எல்லாம் ஒன்று பார்த்து பண்ணிட்டு இருக்கிறது. பயப்படாத கேட்ச் மாமா, இது நாய் பிஸ்கட் மாப்ள, இது இங்க இருக்குன்னு தெரிஞ்சாதான் வாங்கிட்டு வந்தேன். எவ்வளவோ கெட்டிக்காரத்தனமா இருந்து இந்த வகையில் நான் ஏமாந்துட்டேன். எப்படி ஆறு நாய்க்கு தான் மாப்ள பிஸ்கட் பொண்ணு, இது லோக்கல் பார்ட்டி, 2 எலும்பு துண்டு வீசி இருந்தா கப்பு நடங்கிருக்கு. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலை போட்டுடுங்க. வரட்டா மாம்பேடுறே. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். வாடாங்க.
போதுமில்லடா போடா